நல்ல காரசாரமாக சுருக்குன்னு இருக்க மாதிரி ஒரு பெப்பர் சிக்கன். இது நல்ல ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இது தோசை சப்பாத்தி கூடயும் சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது சிக்கனை சேர்த்து சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பெப்பர் சிக்கனுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு தனியா, சோம்பு, பெப்பர், ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகா, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாதனால இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளோட தேசம் பெப்பர் சிக்கன் மசாலா இருக்குது. இதுலேருந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா ஒரு ஃபுல் சிக்கனுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேசம் பெப்பர் சிக்கன் மசாலா சேர்க்கறதால வேறு எந்த ஸ்பைசஸுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ் திரும்ப பெப்பர் சிக்கன் மசாலா வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா திக் கிரேவி ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும் போது தான் அதோட வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி ட்ரை திக் கிரேவி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செமி திக் கிரேவி வேணால் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரசம் கூட இந்த மாதிரி நல்லா திக் கிரேவியாக வந்து வச்சுருக்கேன். கஷ்டப்படாமல் ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்மளோட தேசம் வெப்சைட்டில் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அல்ஃபஹம் சிக்கன், சிக்கன் 65 மசாலா, மட்டன் சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் எல்லாமே ஜஸ்ட் ₹99 தான். இந்த ஆஃபர் லிமிடெட் டைமுக்கு மட்டும் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போவே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.